வாய்ஸ் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய 2026 வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வங்களான மகாகாளி, மகா வாராகி, பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே 2026 எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும், அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த 2026 வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருட புத்தாண்டு பலன் தான் இப்ப சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி, யார் தடுத்தாலும் வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு ஒரு ஆசீர்வாதமா சொல்லி, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடத்தோட என்னுடைய அறிவுரை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி ஒரு நிகழ்வு தான் நடக்க போகுது. ஆனால் பயப்பட வேண்டாம். எப்போதுமே ஒரு சோதனை வந்தால் அதற்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் சாதனை புரிவீர்கள். இதுதான் உண்மையான விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருட பலாபலங்களை பார்க்கும் பொழுது, வருட ஆரம்பத்திலே நல்ல நல்ல விஷயங்களாகவே நடக்கும். பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் உருவாகும், குடும்பத்தில் முற்போக்கான பலன்கள் நடைபெறும், நட்பு உறவுகளிலே நன்மையான விஷயங்கள் நடக்கும், வெளியூர் பயணங்கள் அடிக்கடி தொடர்ந்தபடி இருக்கும், சுற்றுலா கேளிக்கை விஷயங்களிலே நல்ல சந்தோஷமான மனநிலை ஏற்படும். இதெல்லாமே முதல் 6 மாத காலங்கள் நடந்து வரும். கணவன் மனைவி உறவு பலப்படும். நீ என்று நான் இல்லை, நான் என்று நீ இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே இருந்து வருவீர்கள். சிவசக்தி அம்சமாக விளங்கி வருவீர்கள். எல்லோரும் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நடந்து கொள்வீர்கள். அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, நட்புறவு, பங்குதாரர்கள், தொழில் கூட்டாளிகள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இதெல்லாமே நன்மை தரக்கூடிய வகையில் அமையும். ஆனால் அடுத்து வரும் 6 மாத காலங்களுக்கு அப்படி தலைகீழாக புரட்டி போடும் வாழ்க்கையை. நல்லவர் என்று நினைத்தவர் கெட்டவர் ஆகி விடுவார். நம்பிக்கை துரோகம் நிகழும். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று தெரியாமல் இருக்கும். கடும் முயற்சிக்கு பிறகு பலன் கிடைக்கும். தொடர் தோல்விகள் வரும். இவ்வாறாக இருக்கும். இருந்தாலும் தெய்வ வழிபாட்டினாலும், தியான முறையினாலும், குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டினாலும் நன்மைகளை பெறலாம். அடுத்ததாக, வீடு, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வகையிலேயே செலவுகள் வைக்கும். சில பிரச்சனைகள் வந்து போகும். இதையெல்லாம் கவனமுடன் ஆராய்ந்து நடந்து கொள்ள வேண்டும். உற்றார் உறவினர்கள் மூலியமாக மனக்கசப்பு ஏற்படும். விரும்பி வந்தவர்கள் விலகி போவார்கள். தன்னந்தனிமையில இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போதான் ஒருத்தருக்கு வாழ்க்கையுடைய அர்த்தம் புரியும். அப்பதான் யாரு நல்லவங்க யார் கெட்டவங்க, நம்ம யாரோட பழகணும் யாரோட பழகக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. எல்லாம் நன்மைக்கு தானே. இது உங்களுக்கு கண்டிப்பா வந்ததுனே நீங்க புடம் போட்ட தங்கமாக மிளறப் போகிறீர்கள். அது கண்டிப்பா இது வரணும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும்.
ஒரே குறிக்கோள், ஒரே செயல்திறனோடு இருந்த நீங்கள் குழப்பமான மனநிலையில் தள்ளப்படுவீர்கள். எது எப்படி இருந்தாலும் முதல் 6 மாத காலங்களிலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசியல், சினிமா, சமூகம், பிரபலமான பல துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். அதே போல் அடுத்து வரும் 6 மாதங்களிலே இந்த வாய்ப்புகள் கை நழுவி போகும். உயர் பதவிக்கு இருந்தவர்கள் கீழே இறக்கப்படுவீர்கள். இதெல்லாமே நடக்கும். வாழ்க்கைன்றது மாறி மாறி தான். ஒரேடியே சந்தோஷமா இருக்காது, ஒரேடியே துக்கமும் இருக்காது. இதெல்லாம் எனக்கு புரிஞ்சு நடந்துக்கும். எதை பற்றியும் கவலைப்படாம இருக்கணும். தெய்வ வழிபாட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முருகப்பெருமானை அனுதினம் வழிபட்டு வர வேண்டும். குரு இல்லாதவர்கள் முருகனையே குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே செயல்பாடு, ஒரே சிந்தனை, ஒரே குறிக்கோளோடு இருக்க வேண்டும். இதெல்லாமே இருந்துட்டு வரணும். யார் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் முக்கியமான விஷயம். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சிட்டு வரணும். வெளிநாட்டு தொடர்புல கிடைக்கும் போது அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம். இதெல்லாமே நடக்கும். தான தர்மங்கள் என்று பார்க்கும் பொழுது, அனாதை ஆசிரமம் சென்று பெற்றோர்களை இழந்து தவிக்கும் குழந்தைகளுக்கு அணிதினமும் சரி, மாதத்துக்கு ஒரு முறையானும் சரி, வாரத்திற்கு ஒரு முறையானும் சரி, உங்கள் வசதிக்கேற்ப அந்த குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வரலாம். இதில்லாமல் பள்ளியில் படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு இப்ப அரசாங்கமும் நிறைய உதவி பண்ணிட்டு வராங்க. மதிய உணவு திட்டம் வந்து இப்ப காலை உணவு திட்டமும் வந்துச்சு. ஆனால் இரவு உணவு திட்டம் இல்லை. இதை கவனித்தீர்களா? அப்போ அந்த இரவு உணவு திட்டத்துக்கு பதிலா நீங்க 3 வேளைக்குமே வழி இல்லாம எல்லாம் இருப்பாங்க. அப்ப 2 வேளை பள்ளிக்கூடத்துல கிடைச்சிடுது. அந்த ஒரு வேளை உணவை நீங்கள் அளிப்பீர்களானால் அதை விட பெரிய விஷயம் உங்களுக்கு வேற எதுவும் இருக்க முடியாது. அப்போ எல்லோருக்கும் எல்லாமும் என்ற கொள்கைப்படி நீங்கள் அதை செயல்முறைப்படுத்தலாம். உங்களால் முடியலன்னா ஒரு குரூப்பா சேர்ந்து கூட செய்யலாம். தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து செய்யலாம். பெரும்பாலும் இரவு நேரங்களிலே ஏழையர்களுக்கு உணவு இல்லாமல் இருந்து வருகிறது. அதை நிறைவு செய்யலாம். இது மாதிரி பண்றதுனாலே நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். தடைப்பட்ட விஷயங்கள் முடிவுக்கு வரும். தீராத பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இது மாதிரி நடக்கும். பொதுவாக நீங்கள் எந்த பஞ்சாயத்தில் ஈடுபடக்கூடாது. யாருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. எந்த வழக்குகளிலுமே ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஒதுங்கிக் கொள்வது நல்லது. வீணாக வரும் பம்பை விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்வார்கள். அதை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த 2026 வருடம் உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிடும். தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தீர்களானால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல விஷயம் தான் நடக்கும். கெட்டது வந்தாலும் திரும்பி போயிடும். இது மாதிரி தெய்வ வழிபாடுகளாலையும் தான தர்மங்களாலும் நீங்க நல்ல முன்னேற்றம் அடையலாம். உங்களுக்கு இந்த 2026 வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு 100க்கு ஒரு 57% நற்பலன்கள் நடக்கும். முன் 6 மாதங்கள் நல்ல பலன்களாகவும், பின் 6 மாதங்கள் சில தடைகள் தாமதங்களை ஏற்படுத்தி மனம் சஞ்சலப்படும் வகையிலே பலன்கள் மாறுபடும். இதை தெரிந்து நடந்து கொண்டீர்களானால் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு வந்துவிடும். அப்புறம் என்ன, நல்லதா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் சோதனைகள் வந்தாலும் அதை சாதனையாக ஆக்கி முயற்சி செய்து தெய்வ வழிபாட்டாலும் தொடர் தான தர்மங்களாலும் நீங்கள் நற்பலனை அடைந்து எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.